அண்மை செய்தி. உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்ட கோவையைச் சேர்ந்த மோகனாவுக்கு முதலமைச்சர் விஜய் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ள கோவையைச் சேர்ந்த மோகனா அவர்களுக்கு முதலமைச்சர் விஜய் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உச்சநீதிமன்ற நீதிபதியாக வழக்கறிஞராக பணியாற்றி நேரடியாக உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்படும் இரண்டாவது பெண் என்ற பெருமையை பெற்றிருக்கிறார் கோவையைச் சேர்ந்த மோகனா. அவருக்கு முதலமைச்சர் விஜய் வாழ்த்துச் செய்தியை அனுப்பியிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டைச் சேர்ந்த முதல் பெண் என்ற பெருமையையும் இவர் பெற்றுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்கும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த முதல் பெண் என்ற பெருமையை பெற்றுள்ள மோகனா அவர்களுக்கு முதலமைச்சர் விஜய் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வெங்கிட சுப்பிரமணிய மோகனா அவர்களின் நியமனம் பெண் கல்வி முன்னேற்றத்திற்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் உந்து சக்தியாக திகழும் என முதலமைச்சர் விஜய் தனது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் ஜெயிலானி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜெயிலானி. உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ள மோகனா அவர்களுக்கு முதலமைச்சர் விஜய் வாழ்த்துச் செய்தியை தெரிவித்திருக்கிறார். இதில் குறிப்பிடப்பட்டுள்ள முக்கியமான விஷயங்கள் என்ன? விரிவான விவரம். வணக்கம் சிகாமணி. நாங்கள் உச்ச நீதிமன்றத்தின் புதிய நீதிபதியாக தமிழ்நாடு சேர்ந்த திருமதி வெங்கட சுப்பிரமணிய மோகனா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள், நியமனம் செய்திருக்கிறார்கள். இதற்கு வாழ்த்து தெரிவித்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தனது எக்ஸ் வலைதள பக்கத்துல வாழ்த்து செய்தியினை பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக அவர் பதிவிட்டிருக்கக்கூடிய அந்த தகவல்ல மாண்புமிகு உச்ச நீதிமன்ற புதிய நீதிபதியாக தமிழ்நாட்டின் கோயம்புத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் திருமதி வெங்கட சுப்பிரமணிய மோகனா அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளதை அறிந்து மிக்க மகிழ்ச்சி அடைந்துள்ளேன் என்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக உச்ச நீதிமன்ற வரலாற்றில் மூத்த வழக்கறிஞர்களாக பணியாற்றி நேரடியாக உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்படும் இரண்டாவது பெண் என்ற பெருமையையும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த முதல் பெண் என்ற பெருமையும் இவர் பெற்றுள்ளார். திருமதி வெங்கட சுப்பிரமணிய மோகனா அவர்களின் நியமனம் பெண் கல்வி முன்னேற்றத்திற்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் உந்து சக்தியாக திகழும் என்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உச்ச நீதிமன்றத்தின் புதிய நீதிபதியாக பொறுப்பேற்க இருக்கும் மோகனா அவர்களுக்கு என் சார்பிலும் தமிழ்நாடு அரசின் சார்பிலும் தமிழ்நாடு மக்களின் சார்பிலும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக உச்ச நீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர்களாக பணியாற்றி தற்போது நீதிபதியாக நியமிக்கப்பட இருக்கும் இரண்டாவது பெண் நீதிபதி என்ற பெருமையை தற்போது இவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இவர் அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டை சேர்ந்த மூத்த வழக்கறிஞராக உச்ச நீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞராக பணியாற்றி நீதிபதியாக நியமனம் செய்யப்படும் முதல் பெண் என்ற பெருமையை பெற்றிருக்கிறார்கள். இவரது நியமனம் என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண் கல்வி முன்னேற்றத்திற்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் உந்து சக்தியாக இருக்கும் என்பதாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். அவரது உச்சநீதிமன்ற நீதிபதியாக பொறுப்பேற்க இருப்பதற்கு தமிழ்நாடு அரசு சார்பிலும் தமிழ்நாடு மக்கள் சார்பிலும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்பதாக அவர் பதிவிட்டிருக்கக்கூடிய பதிவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார் சிகாமணி. உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த மோகனா அவர்களுக்கு முதலமைச்சர் விஜய் வாழ்த்தை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான அண்மை தகவலோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி ஜெயலானி.